ஓகே. அ என்னோட ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விசிபிளா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு டிசைன் பார்த்திருந்தோம். ஆ அந்த டிசைன் வந்து வெறும் லேப்டாப்க்கு மட்டும் இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு டிசைன் வந்து டேப், மொபைலுக்கு கிடைக்கல. ஸோ அதனால வந்து ஜஸ்ட் வேற டிசைன் வந்து ஒண்ணு வச்சிருக்கோம். சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான். ஓகே. ஸோ நீங்க லாஸ்ட் சாட்டர்டே கிளாஸ்ல மீடியா கொரியஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து டேபு, அப்புறம் மொபைலுக்குலாம் வந்து ஸ்டைல் மாத்த முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான செஷன் தான் இது. ஓகேங்களா? அதனால வந்து இன்னைக்கு நம்ம வந்து மீடியா கோட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைன் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ நான் இதுல வந்து இந்த டாப் செக்ஷனை நான் எடுத்து பண்றேன். ஓகேவா? இந்த ஹெட்டர் வந்து எடுத்து பண்ணலாம். ஸோ ஹெட்டர் இங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்க மெனுஸ் இருக்கு. இங்க டாப்ல இதுவே இது வந்து டேப் டிசைன். ஸோ அப்ப டேப்ல பார்த்தீங்கன்னா ஒரு நேவ் பார் இருக்கு. மொபைல்லயும் நேவ் பார் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த நேவ் பார்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வெறும் HTML, CSS மட்டும் யூஸ் பண்ணி நேவ் பாரை கொண்டு வர முடியாது. நேவ் பாரை ஒர்க் பண்ண வைக்க முடியாது. இந்த இமேஜை கொண்டு வந்துடலாம், மெனுவை மறைச்சு இந்த இமேஜை. பட் வந்து இந்த நேவ் பாரை கிளிக் பண்ணா நம்மளோட ஆல்ரெடி இருந்த பழைய மெனுஸ், அதாவது லேப்டாப்ல இந்த ஹோம், சர்வ், ஷெட்யூல், இந்த கான்டாக்டர்ஸ்லாம் இருந்துச்சுல்ல. ஸோ இதெல்லாம் அந்த அந்த ஒரு பார் இருக்குல்ல, 3 கோடு போட்ட மாதிரி, அதுதான் வந்து மெனு பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெனு பாரை கிளிக் பண்ணா அது வரும் ஆக்சுவலி. பட் ஆனா அது ஜாவா ஸ்கிரிப்டோ இல்ல வந்து பூட் ஸ்ட்ராப்போ இல்லாம நம்மளால பண்ண முடியாது. வெறும் HTML, CSS மட்டும் வச்சு. ஸோ அதனால நான் ஹெட்டர் வந்து எடுக்கல. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன், இந்த இந்த செக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டாப் செக்ஷன். ஓகே. ஸோ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா லேப்டாப் டிசைன் பண்ணுவோம். ஸோ ஓவரால் ஸ்க்ரீன் சைஸ் 1440. ஓகே. என்னோட வாய்ஸ் எப்பயாவது எங்கேயாவது பிரேக் ஆச்சு, இல்ல வந்து என்னோட ஸ்க்ரீன் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் இன்டிமேட் மீ. ஓகே. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் இன்னொரு ஸோ ஃபர்ஸ்ட்டு இதோட ஓவரால் பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஒரு டார்க் ப்ளூ இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இமேஜ் சொல்ல போனா. ஸோ இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கு சொல்ல போனா. கரெக்டா இங்க பாருங்க, இமேஜ் காட்டுதா? ஸோ நான் இமேஜை வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். SVGR. ஓகே. ஸோ இதுதான் இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. நான் இந்த பாத்தை யூஸ் பண்ணி இந்த இமேஜை கொண்டு வந்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பேரண்ட் எலமெண்ட் பேரண்ட்
இமேஜ் லோட் ஆகல. சிஎஸ்எஸ் ஃபைல் என்கிட்ட பார்த்துட்டு இருக்கோம். இதோட ஹைட் வந்து 1024. ஓகே, ஸோ இமேஜ் வந்து வந்துருச்சு. ஓகே, 1240. ஓகேவா? ஸோ இமேஜ் வந்து நான் கொண்டு வந்துட்டேங்க. இதில் பை டிஃபால்ட் இங்கே சில கேப் இருக்கு, பாடி டேக்கு HTML பாடி டேக்கு அப்ளை ஆகுது. நான் அந்த பாடி டேக்கோட மார்ஜினை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல் பேஜுக்கு இது அப்ளை ஆகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் கொண்டு வந்தாச்சு. அடுத்தது இப்போ இதை விட்டுறலாம். ஸோ இதுக்கு பதிலாக நான் இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் நான் சும்மா போட்டுக்கிறேன். ஒரு 1299க்கு 69 பிக்சலுக்கு ஒரு பாக்ஸ் மட்டும் நான் சும்மா போட்டுக்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஹெட்டர் பண்ண வேணாம். ஓகே, அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. பட் நேவ் பார் வந்து பண்ணணும் அப்படின்னா நமக்கு பூட் ஸ்ட்ராப் அப்படி இல்லை அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் அதை விட்டுட்டேன். ஸோ நம்ம ஒன்ஸ் பூட் ஸ்ட்ராப் இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை பண்ணலாம். ஓகே, ஸோ ஹெட்டர் இப்போதைக்கு நான் சும்மா ஒரு பாக்ஸ் மட்டும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் அதோட சைஸுக்கு. இதோட width வந்து y2 இதோட height வந்து 69 I guess. இது நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் நான் பார்டர் மட்டும் ஒரு கலர் சும்மா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதோட லெஃப்ட் வந்து 70, டாப் 41, ரைட் 21 இருக்கும்.
ஓகே, லெஃப்ட் மட்டும் தந்தா போதும். நான் ஜஸ்ட் சென்டர் பண்ணிடுவோமா? எக்ஸ்டர்னல் சென்டர் டாப் 41 pixel. So we will put external center. Text editor बनाएगा इधर இப்போதைக்கு சிம்பிளா origin left 70 pixel. Okay, அப்போ டாப் அப்ளை ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹெட்டர். இப்போதைக்கு ஒரு அசம்ஷன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இப்போ இந்த செக்ஷன் நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஓவரால் செக்ஷன் 2 செக்ஷனை, ஐ மீன் இந்த ஓவரால் இந்த ஒரு செக்ஷன் எல்லாமே சேர்த்துது ஒரு 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா இங்கே லெஃப்ட்ல சில கண்டென்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி இங்கே ரைட்ல சில கண்டென்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் பேரலி நமக்கு வேணும். கரெக்டா? ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் காமனா நம்ம பேரண்ட் எலமெண்ட் ஒன்று வச்சு அதுக்கு டிஸ்பிளே ஃபிளக்ஸ் அப்ளை பண்ணாதான் இது ரெண்டையும் நம்ம பேரலா கொண்டு வர முடியும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் ஒரு பேரண்ட் எலமெண்ட் வைக்கிறேன் அண்ட் இந்த கண்டென்ட்டை நான் கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஹெட்டருக்கு அப்புறம் ஒரு பேரண்ட் எலமெண்ட் வேணும் இந்த டாப் செக்ஷனுக்கு. ஸோ டாப் செக்ஷன் பேரண்ட் எலமெண்ட். ஓகே, ஸோ அதில் எனக்கு 2 செக்ஷன் வேணும். கரெக்டா? ஸோ ஒன்று வந்து இந்த டைட்டில் அப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கிறது, அடுத்து வந்து இந்த இமேஜ் செக்ஷன். ஸோ அதாவது லெஃப்ட் ரைட் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ டாப் செக்ஷன் லெஃப்ட் லெஃப்ட் எலமெண்ட். ஓகே, அதே மாதிரி எனக்கு டாப் செக்ஷன் ரைட் எலமெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எனக்கு 2 வேணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் எலமெண்ட்டுக்கு என்ன வேணும் நமக்கு? ஃபர்ஸ்ட் ரோ, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ நான் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ஒரு டைட்டில். கரெக்டா? ஸோ டாட் டாப் லெஃப்ட் ரைட் ஃபர்ஸ்ட் டைட்டில் எலமெண்ட். ஓகே, ஸோ இந்த இது இருக்கு. ஸோ இதுக்கு அப்புறம் இந்த ஒரு டைட்டில் இருக்கா? ஸோ நான் இதையும் காப்பி பண்ணிக்கிட்டு இதையும் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது இதுவும் டாப் லெஃப்ட் செகண்ட் டைட்டில்.
ஸோ இந்த மாதிரி இருக்கு. அடுத்தது ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஸோ காப்பி பண்ணிட்டு இருக்கும் கீழே டாப் லெஃப்ட் டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 எலமெண்ட் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஓவரால் பேரண்ட், அதாவது இந்த டாப்புக்கும் லெஃப்ட்டுக்கும் இருக்க ஓவரால் பேரண்ட்டுக்கு நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணணும். ஏன்னா 2 எலமெண்ட்டும் பக்கத்துல வரணும். கரெக்டா? ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் அந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ இது இருக்கட்டும். இப்போ அடுத்தது இந்த லெஃப்ட் எலமெண்ட். இந்த லெஃப்ட் எலமெண்ட் இதுதானே அந்த ஓவரால் லெஃப்ட் எலமெண்ட். இதெல்லாம் சேர்ந்தது ஒரு லெஃப்ட் எலமெண்ட். கரெக்டா? இந்த பட்டன்ஸ் எல்லாமே சேர்ந்தது. ஸோ அப்போ இந்த லெஃப்ட் எலமெண்ட்டுக்கும் இந்த ஹெட்டருக்கும் பிட்வீன்ல கேப்பு 101 பிக்சல். கரெக்டா? ஸோ அப்போ நான் டாப் 101 பிக்சல் அப்ளை பண்றேன். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இதுல நம்ம இன்னொன்று பண்ணலாம். நீங்க இந்த பேஜ்ல நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்டோட ஓவரால் லெஃப்ட்டும் 70 தான் இருக்கும். இந்த எலமெண்ட்டோட லெஃப்ட் 70 தான். இதோட லெஃப்ட்டும் 70 தான். ஸோ எங்க பார்த்தீங்கன்னாலும் 70 தான் இருக்கு. கரெக்டா? 71 70 இருக்கா? ஓகே, சேஞ்ச் ஆகுதா? ஓகே, இந்த செக்ஷனுக்கு ஃபுல்லா 70 தானே இருக்கு. அப்ப நான் இந்த ஓவரால் செக்ஷனுக்கு பேரண்ட் மார்ஜின் லெஃப்ட் 70 நான் கொடுக்கலாமா? ஸோ அதாவது இந்த பேரண்ட்டுக்கு இல்ல லெஃப்ட் எலமெண்ட்டுக்கு மட்டும் பேரண்ட் எலமெண்ட்டுக்கு நான் மார்ஜின் லெஃப்ட் 70ன்னு கொடுக்கலாம். கரெக்டா? ஏன்னா இங்க இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் மார்ஜின் லெஃப்ட் வந்து 70 தான். இந்த எலமெண்ட், இந்த எலமெண்ட், இந்த பட்டனு, அப்புறம் இந்த செக்ஷன் இருக்கு. ஸோ இதுவும் 70 பிக்சல் தான் இருக்கு. ஸோ அப்போ இங்க இருக்க எல்லாமே 70 பிக்சல் தான். அப்போ நான் இந்த இதோட ஓவரால் பேரண்ட்டுக்கு நான் வந்து 70 பிக்சல் கொடுத்துக்கலாம். கரெக்டா? ஸோ அந்த லெஃப்ட் எலமெண்ட்டோட பேரண்ட்டுக்கு லெஃப்ட் மார்ஜின் லெஃப்ட் வந்து 70 பிக்சல். ஓகே, இப்போ அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் இருக்கா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைட்டிலுக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் எலமெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டைட்டிலுக்கு மானிட்டரிஸ்ட் வேணுமா? ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இங்க இருக்கா பார்ப்போமா? CSS வச்சோம். பொசிஷன் ஓகே, நம்ம போயிட்டு ஆன்லைன்ல எடுத்துக்கலாம். ஸோ எப்பயும் போல போயிட்டு ஃபாண்ட் ஃபேமிலி which means fonts, Google fonts டைப் படிச்சா வந்துடும். Google fonts. Google fontsல ஃபாண்ட் தான். கரெக்டா? ஸோ செலக்ட் பண்ணிட்டா வந்துருச்சு கெட் ஃபாண்ட். இங்கே போயிட்டு இதில் 2 செலக்ட் ஆயிருக்கு. இந்த பாப்பின்ஸ் எனக்கு வேணாம். நான் அதை ஜஸ்ட் மூவ் பண்ணிட்டு கெட் இம்போர்ட் கோட் அட் இம்போர்ட். ஸோ ஜஸ்ட் இந்த அட் சிம்பிள் எடுத்து சிஎஸ்எஸ்ல இம்போர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி இந்த மாதிரி நான் கொடுத்தலாம் ஒர்க் ஆகிடும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து மானிட்டரிஸ்ட். ஸோ அடுத்து வந்து என்ன ஸ்டைல் இருக்கு? இதுக்கு கலர் வந்து அப்ளை ஆகுது. சம் கலர் கோட் இருக்கு. ஃபாண்ட் சைஸ் வந்து 24 பிக்சல். ஃபாண்ட் வெயிட் 700. கரெக்டா? ஸோ கலர் இதுதான் அந்த கலரு. ஃபாண்ட் சைஸ் 24 பிக்சல். ஃபாண்ட் வெயிட் 700. ஓகே,
ஓகே. ஸோ இங்க வந்துருச்சு. இன்னும் டாப் நம்ம அப்ளை பண்ணல. லெஃப்ட் மட்டும் தானே அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ஓவரால் பேரண்ட் எலமெண்ட்டோட டாப் என்ன? இதுக்கும் இதுக்கும் உள்ள டாப் வந்து 101. ஓகே. ஸோ 100 இருக்கு. இது 101 இருக்கு. அப்ப நம்ம லெஃப்ட் எலிமெண்ட்டுக்கு மட்டும் தனியா அப்ளை பண்ணணும். இதான் லெஃப்ட் எலிமெண்ட். டாப் வந்து மார்ஜின் டாப். ஓகேவா? பட் ஆனா இன்னும் 101 எனக்கு தெரிஞ்சு ஓவரால் எலிமெண்ட்ல எடுத்துக்குது. ஸோ ஜஸ்ட் அந்த டாப் மட்டும் பேரண்ட் எலிமெண்ட்டுக்கு மாத்திக்கிறேன். அது மேபி ஏன் அப்படின்னா இது வந்து கீழே இருக்க எலமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது. வெறும் டாப். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ வெறும் டாப் அப்படின்னா ஓவரால் ரூட் எலமெண்ட்ல இருந்து எடுத்துப்போம். மார்ஜின் டாப்னா ரிலேட்டிவ் எலமெண்ட்ல இருந்து எடுத்துப்போம். ஸோ அது வந்து ரிலேட்டிவ் எலமெண்ட்ல இருந்து நம்ம டாப் அப்ளை பண்ணதுனால ரிலேட்டிவ் எலமெண்ட்ல இருந்து எடுத்துக்கல. ஸோ அதனால நான் வந்து பேரண்ட் எலமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி இந்த கேப் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் 100% இல்லையா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ இதுக்கும் இதுக்கும் உள்ள அந்த கேப் நம்ம வச்சாச்சு. இப்போ இந்த எலமெண்ட்டுக்கும் நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணிட்டோம். இங்க இருக்கு. இப்போ அடுத்தது இந்த செகண்ட் டைட்டில். கரெக்டா? அப்போ இந்த செகண்ட் டைட்டில் வந்து இதுக்கு வித் இருக்கு. இது வந்து 2 லைனா இருக்கா? ஸோ அப்போ நம்ம வித் அப்ளை பண்ணாதான் இது அடுத்தடுத்த லைனுக்கு வரும். ஸோ அதனால இதே வந்து 2 கலர் இருக்கு. ஸோ இதுக்கு மட்டும் தனி கலர் இருக்கு. அப்போ ஓகே. ஸோ இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒண்ணு பார்த்தோம். ஒரு பர்ட்டிகுலரா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு சென்டென்ஸ்ல இருக்க ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கலர் மாத்தணும். அப்படின்னா என்ன டேக் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஒரு டேக் யூஸ் பண்ணி நம்மளால பர்ட்டிகுலரா ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நம்மளால பண்ண முடியும். ஸ்டைல் பண்ண முடியும். அது வந்து வேற எதையும் அஃபெக்ட் பண்ணாது. ஸ்பேன் டேக். எஸ் கரெக்ட். நித்யா, மகாலட்சுமி, மகேஸ்வரி, பிரியா. ஸோ ஸ்பேன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்பேனுங்கிறது என்ன டேக்? ஏன் ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணணும்? அது எதனால அது வந்து அஃபெக்ட் பண்ணல? யாருக்காவது தெரியுமா? ஏன் ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணணும்? செக் பண்ணியிருக்கீங்களா? ஜஸ்ட் ரைட். டேக் உள்ள யூஸ் பண்ணா அஃபெக்ட் பண்ணாது. அது ஓகே. பட் அந்த டேகுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேர் நான் சொன்னேன்ல.
இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாமே வந்து, அதாவது இந்த டைப் ஆஃப் டேக்ஸ் நம்ம வந்து ஒரு டேக்குக்குள்ள யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து எந்த ஸ்டைலையும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நமக்கு அதுக்கு இண்டிவிஜுவலா சில ஸ்டைல்ஸ் வந்து நம்ம வேணும்னா ஐ மீன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன டைப் ஆஃப் டேக்ஸ்? எஸ், இன்லைன் டேக். மகாலட்சுமி ஆன்லைன். ஓகே, ஓகே. மேபி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ இன்லைன். யாஹ்! இன்லைன் டாக்ஸ் தான் அதுக்கு பேரு. ஸோ இன்லைன் டாக்ஸ் நீங்க என்ன யூஸ் பண்ணாலும், அது வந்து ஆ மத்த எலமெண்ட்ஸோட இல்ல அதோட அந்த எலமெண்டோட பேரண்ட் எலமெண்டோட ஸ்டைல்ஸயோ இல்ல வேற எதையுமே அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ அதனால இன்லைன் இன்லைன் டாக்ஸ யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்பான் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இன்லைன் டாக். அதே மாரி ஹெச்ஆர், பிஆர் இது எல்லாமே இன்லைன் டாக் தான். ஸோ நான் ஸ்பான் யூஸ் பண்ணி ஜஸ்ட் கலர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி மான்ட்ரஸ்ட். இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து 48, வெயிட் வந்து 800 ஃபாண்ட் வெயிட்டு. இதுக்கு கலர் வந்து ஒயிட்டு. டாப் 40. ஓகே. ஃபாண்ட் சைஸ் வெயிட் வந்து 800. கலர் வந்து ட்ரிபிள் எஃப். ட்ரிபிள் எஃப்னா ஒயிட்டு. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ மார்ஜின் டாப் 40 பிக்சல். ஃபாண்ட் சைஸ் வந்து 48 ஐ கெஸ். ஓகே. ஸோ 48 தானே? ஓகே 48. ஓகே. ஸோ சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இங்க ஒரு ப்ராப்ளம். இங்க டிசைன்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காட் ஈஸியர் வித் அப்படிங்கிறது செகண்ட் லைனுக்கு வருது. அப்புறம் இந்த வேக்சினேஷன் டாட் என்ஜி அப்படிங்கிறது தேர்ட் லைனுக்கு வருது. ஸோ ஆனா இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காட் ஈஸியர் வித் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன்லயே வந்துருது. ஸோ அப்ப இத பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த காட் ஈஸியர் வித்ங்கிறது அடுத்த லைனுக்கு வரணும். இந்த வேக்சினேஷன் டாட் என்ஜிங்கிறது தேர்ட் லைனுக்கு வரணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? பிரேக் டேக் யூஸ் பண்ணலாம். வித் ஓகே. பிஆர் டேக். பிஆர் ஓகே, ஓகே. ஓகே. ஸோ பிரேக் டேக் வச்சும் நம்மளால பண்ண முடியும். வித் வச்சும் பண்ண முடியும். இதுல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித் வச்சு பண்றது தான் பெஸ்ட். ஓகேங்களா? ஏன் வித் வச்சு அப்படின்னா, இன்கேஸ் இப்ப நம்ம ரெஸ்பான்சிவ் தானே பண்ண போறோம். இதுல எங்கேயாவது 4 லைன் வர மாதிரி இருக்கா? ஓகே. இதுல எல்லாமே 3 லைன் தான் இருக்கு. பட் இன்கேஸ் சில சிச்சுவேஷன்ல நமக்கு இந்த வேக்சினேஷன்ற அது கோவிட்-19 மட்டும் மேல இருக்கணும். வேக்சினேஷன் காட் ஈஸியர் வித் அப்படிங்கிறது அடுத்த லைன். அதுக்கு அடுத்தது அடுத்த லைன் அப்படின்ற மாரி வரணும்னு நமக்கு அடுத்தடுத்த டிசைன்ல அதாவது டேப் மொபைல்ல இருக்கு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா, நம்ம பிரேக் டேக் எங்க யூஸ் பண்ணியிருப்போம்? இந்த காட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ மொபைலுக்கு மட்டும் போயிட்டு அத மாத்த முடியுமா? மாத்த முடியாது. கரெக்ட்டா? மீடியா கொரி வேணா மொபைலுக்கு போய் எழுத முடியும். ஆனா HTML வந்து மொபைலுக்கு இதுதான் அப்படின்னு மாரி அப்ளை பண்ண முடியாது. கரெக்ட்டா? ஸோ இதுவே நான் இப்போ இங்க இதுக்கான வித் நான் அப்ளை பண்ணிட்டேன்னா, நான் இந்த வித்த எப்பலாம் கம்மி பண்றேனோ, அதுக்கு ஏத்த மாதிரி என்னோட டெக்ஸ்ட் அலைன் ஆயிக்கும். ஓகேவா? ஸோ சில இடத்துல பிரேக் டாக் யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். சில இடத்துல வித் யூஸ் பண்றது ஓகேவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நம்ம பிரேக் டாக்கும் யூஸ் பண்ணலாம். வித்தும் யூஸ் பண்ணிக்கலாம். எனிதிங் இஸ் ஃபைன். ஏன் அப்டின்னா, இங்க எல்லா இடத்துலயும் ஒரே மாரி தான் இருக்கு. இங்க மொபைல்ல பார்த்தாலும் அதே 3 லைன் அதே டெக்ஸ்ட் தான் இருக்கு. டேப்லயும் அதே மாரி தான் இருக்கு. ஸோ நம்ம பிரேக் டாக் யூஸ் பண்ணாலும் தப்பில்ல. வித் யூஸ் பண்ணாலும் தப்பில்ல. நான் வந்து வித் யூஸ் பண்றேன். ஓகே. நீங்க வேணா பிரேக் டாக் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ வித் வந்து 552 பிக்சல். ஓகே. ஸோ நமக்கு தேவையான அவுட்புட் வந்துருச்சா? ஓகே. இப்போ இன்னும் அடுத்தது ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கா?
இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு FFF 724 50. ஓகே. ஓகே. ஸோ இங்கேயும் சேம் ப்ராப்ளம். நம்ம இதை வந்து கட் பண்ணணும். ஓகே. ஸோ இதுக்கு பிஆர் டேக் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போமா? ஸோ இங்கே எங்கே கட் ஆகுது? நியரஸ்டில் கட் ஆகுது. இங்கேயும் நியரஸ்ட். ஓகே. இதுக்கு பிஆர் டேக் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ப்ராப்ளம் இங்கே வரும். ஏன்னா நம்ம நியரஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து பிஆர் டேக் யூஸ் பண்ணோம். பட் ஆனால் மொபைலில் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ வித் த பெஸ்ட் வே. ஸோ அப்போ இதில் வித் என்ன 603. ஓகே. 603 pixel. ஓகே. இப்போ இதில் இதோட லைன் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 29 கொடுத்துருக்காங்க. இது 50. இந்த லைன் ஹைட் எதுக்கு முக்கியம் நான் சொல்கிறேன். பிக்சல் டுவெண்ட்டி நைன். ஓகே. ஸோ இந்த லைன் ஹைட் எதுக்கு அப்படின்னா, ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் உள்ள அந்த கேப். ஸோ அந்த ஹைட் வந்து, அதாவது ஒரு ஒரு லைனுக்குமான அந்த ஒரு ஹைட்டு. இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கான ஹைட் வந்து 58 இருக்கும். அடுத்த லைனுக்கான ஹைட் வந்து 58 இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு லைனுக்கும் எவ்வளோ ஹைட் வேணும். அப்போ அந்த ஹைட் இருந்தால் தான் நமக்கு டிசைன்ல இருக்கிற மாதிரி இந்த கேப் கிடைக்கும். இந்த ஒரு லைனுக்கும் இந்த ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குல்ல, இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும். ஸோ அந்த ஒரு கேப் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த லைன் ஹைட் வந்து முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த கேப் கிடைக்கணும்னா அந்த லைன் ஹைட் நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து இதில் அந்த பட்டன்ஸ் மட்டும் வைக்கலாம். ஸோ 2 பட்டன் இருக்கு. கெட் வேக்சின், கெட்ஸ் ஹெல்ப் சென்டரா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஒரு குரூப் ஆஃப் 2 பட்டன் தான் இருக்கு. ஸோ குரூப் பட்டன் கரெக்டா? ஸோ அதுக்கு ஒரு பேரண்ட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். டாப் லெஃப்ட் பேரண்ட் பட்டன் தானே? பட்டன் ஸோ இதுக்குள்ள 2 பட்டன். ஸோ பட்டன் ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து கெட் வேக்சின். செகண்ட் பட்டன் வந்து ஹெல்ப் சென்டர். ஓகே. ஸோ இதுக்கு இது ஜஸ்ட் நம்ம மார்ஜின் டாப் அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் 50 பிக்சல். எவ்வளோ கேப்? 20. ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸு. இப்போ டிஸ்பிளே ஃப்ளக்ஸில் இருக்கும்போது 2 எலமெண்ட்டுக்கு நடுவில் கேப் விடணும்னா
ஒண்ணு பண்ணணும்னு நான் சொன்னேன். ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம ஆட் பண்ணா, நம்மளால ஈஸியா பண்ண முடியும் அப்படின்ற மாரி. அது என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் இருக்கும்போது, இந்த 2 எலமெண்ட்டுக்கும் நடுவுல கேப் வேணும். இல்ல எத்தன எலமெண்ட் இருந்தாலும், ஒரு எலமெண்ட்டுக்கும் நடுவுல ஈவனா கேப் வேணும் அப்படின்னா, ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளால அப்ளை பண்ண முடியும். டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ்ல மட்டும். ஸோ அது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் இப்ப அத அப்ளை பண்ணல. யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. ஜஸ்ட் அத அப்ளை பண்ணலாம். ஸ்பேஸ் பிட்வீன். ஜஸ்டிஃபை கன்டென்ட் அது நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஓவரால் வித்ல ஈக்குவலா ஸ்பேஸ் எடுத்துக்கும். அதாவது பிட்வீன்ல ஸ்பேஸ் ஈக்குவலா எடுத்துக்கும். 2 எலமெண்ட்டையும் லெஃப்ட், ரைட் தள்ளி விட்டு நடுவுல கேப் எடுத்துக்கும். எனக்கு அது வேணாம். என்னோட எலமெண்ட் லெஃப்ட்லயே தான் இருக்கணும். ஆனா, கேப் அந்த 2க்கும் நடுவுல இருக்க கேப் மட்டும் 20 பிக்சல் எனக்கு வேணும். 2க்கும் நடுவுல இருக்க அந்த பிட்வீன் கேப். ஸோ அதுக்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. அது டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். இங்க இந்த பட்டன் இருக்கு. ஜஸ்ட் யோசிங்க. அது நம்ம நடத்தணும். ஃப்ளோட். ஃப்ளோட்டுங்கிறது லெஃப்ட், ரைட்டு கொண்டு போறதுக்காக. ஓவரால் லெஃப்ட் இல்ல ஓவரால் ரைட். இல்ல நீங்க சொல்றத நான் அப்படியே அப்ளை பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் இப்ப இந்த இதா 2 பட்டனு சும்மா அப்ளை பண்ணி காட்டுறேன். ஓகே. இதுதான் டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் இருக்கு. இப்ப நான் ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் அதான ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. இப்ப நான் ஸ்பேஸ் பிட்வீன் அப்ளை பண்ணிட்டேன். என்னோட எலமெண்ட் பாருங்க. 2 கார்னர் போயிடுச்சு. நடுவுல இவ்ளோ ஸ்பேஸ் வந்துருச்சு. ஓகேவா? இது ஒண்ணு. அடுத்தது இன்னும் என்ன சொன்னீங்க? இத நான் எடுத்துறேன். ஃப்ளோட் சொன்னீங்களா? லெஃப்ட் ஃப்ளோட் என்ன பண்றது? ஓகே. ஃப்ளோட் ரைட்டு நான் குடுத்தேன்னா, ரைட் சைடு வந்துருச்சா? 2மே சேர்ந்த மாதிரி ரைட் சைடு வந்துரும். ஓவரால் ரைட். லெஃப்ட் பை டிஃபால்ட் லெஃப்ட் தான். ஸோ அதனால லெஃப்ட்ல இருக்கும். இன்னொருத்தங்க அலைன் ஐட்டம்ஸ். ஸோ சென்டர் இருக்கு. ஃப்ளக்ஸ் எண்டு, ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது கொடுத்தாலும் ஒர்க் ஆகல. அலைன் ஐட்டம் அப்படிங்கிறது வெர்டிக்கலா சென்டர் பண்றது. ஜஸ்டிஃபை கண்டென்ட்ங்கிறது ஹரிசாண்டலி சென்டரோ இல்ல வந்து கேப் பிட்வீன் கேப் இன்க்ரீஸ் பண்றதுக்கோ யூஸ் பண்றது. வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா? சொல்லப்போனா நான் ஒண்ணு சொன்னேன். அந்த வேர்டுலயே அந்த ப்ராப்பர்ட்டி நேம் இருக்கு. எஸ், கேப். பிரியா ரைட் ஆன்சர் பண்ணது? யா, பிரியா அண்ட் மகாலட்சுமி. யா. ஸோ கேப் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. கேப் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அந்த ஃப்ளக்ஸ்குள்ள இருக்க எலமெண்ட்ஸுக்கு எல்லா எலமெண்ட்ஸுக்கும் நடுவுல 20 பிக்சல் கேப் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 20 பிக்சல் கேப் கிடைச்சிருச்சு எனக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதுக்கான ஸ்டைல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாமா? பட்டனுக்கு இதோட ஹைட் வந்து 200, சாரி வித் 200, ஹைட் 69 அண்ட் பேக்ரவுண்ட் இந்த கலர் அப்ளை ஆகுது. பார்டர் ரேடியஸ் என்ன? 20. அதுக்கு கிளாஸ் நேம் வைப்போம். கிளாஸ் டாப் லெஃப்ட் ஆக்சில் பட்டன் வச்சுக்கலாமா?
இது வந்து பெல் பட்டன் வச்சுக்கலாம். நடுவில் யாருக்காவது ஏதாவது புரியல இல்லை ஏதாவது டவுட்னா ஜஸ்ட் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. இது வந்து ஹைட் வந்து 69 பிக்சல். கலர் பேக்ரவுண்ட் கலர் கலர் கலர்ல பேக்ரவுண்ட் கலர் வந்து கலர் பார்க்காம பண்ணிக்கலாம். இதுதான் ஃபாண்டோட கலர் வந்து ஒயிட்டு. அப்புறம் பார்டர் ரேடியஸ் இருந்துச்சு 20%. ஓகே, இது எப்படி உங்களுக்கு பார்ப்போமா? ஓகே, ஆல்மோஸ்ட் கரெக்டாக வந்து இன்னும் இந்த ஃபாண்ட் சைஸு ஃபாண்ட் ஃபேமிலிலாம் இன்னும் ப்ராப்பராக அப்ளை பண்ணல அக்சென்ட்டு. ஸோ இதோட ஃபாண்ட் சைஸ் 24/700 கான்ட்ராஸ்ட். ஓகே, ஸோ 24 ஃபாண்ட் வெயிட் வந்து 700. ஓகே, ஸோ அந்த வேக்சின் பட்டன் வந்து நமக்கு கிடைச்சிடுச்சு. எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுக்கு ஒரு அவுட்லைன்லாம் அப்ளை ஆகணுமே, அப்ளை ஆகும். ஸோ நமக்கு அவுட்லைன் பார்டர் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதில் தேவையில்லாததுனால நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஐ மீன் தேவை பார்டர் நன். ஓகே, ஸோ பார்டரும் போயிடுச்சு. இப்போ இங்கே டிசைன்ல பார்த்தீங்கன்னா ஒரு டிராப் ஷேடோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நான் இதை செலக்ட் பண்ணும்போது கரெக்டா இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ டிராப் ஷேடோனா இங்க வந்து ஒரு சின்னதா ஒரு ஒரு பிளாக் கலர் லேயர் மாதிரி தெரியுதா, ஒரு ஷேடு மாதிரி. ஸோ அதுதான் வந்து டிராப் ஷேடோ. இதையும் நீங்க அந்த எலமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ அது எப்படி அப்ளை பண்றா, ஜஸ்ட் இந்த எலமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு இது இருக்குல்ல, ஸோ இதுல எக்ஸ் வந்து 0440 இதில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணும். டாப் ஷேடோ ஓகே. ஸோ அதில் 0 பிக்சல் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அடுத்தது 4 பிக்சல், அடுத்தது 4 பிக்சல் இருந்துச்சா. 044 ஸ்ப்ரெட் வந்து 0. அடுத்தது இந்த கலர் இருக்கு பிக்சல், அது ஒரு கலர். இந்த கலர் வந்து இந்த கலர் and 25%. So 0.25. இல்லை அதுதானே தெரியல. ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் இமேஜை மறைச்சிட்டு ஷேடாக அப்படி இல்லை. பார்த்துட்டோம் அப்படியே பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே தெரியுதா அது ஒரு ஷேடு. ஸோ இதுதான் வந்து இப்போ ட்ரை பண்ணோம். ஜஸ்ட் நான் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் பாயிண்ட் இந்த இது வந்து 0 பிக்சல்.
ஓகே. ஸோ இது பட்டன் வந்தாச்சு. ஆக்சுவலி அங்க அப்ளை ஆகுது. பட் அது அந்த ப்ளூ கலர் இருக்கிறதுனால எனக்கு தெரில. ஓகே. அடுத்து இந்த ஹெல்ப் சென்டருக்கு ஸ்டைல் பண்ணுமா? சேம் இது 269 தான். ஃபாண்ட் ஃபேமிலி சேம் தான். ஃபாண்ட் சைஸும் சேம் தான். வெயிட்டும் சேம் தான். கலர், பார்டர் கலர், பேக்ரவுண்ட் கலர் அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். கரெக்டா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் இது இது 2 அண்ட் இந்த பார்டர். பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட். பார்டர் வந்து சம் கலர் அப்ளை ஆச்சு. நான் இதை வந்து ரீயூஸ் பண்ண ட்ரை பண்ண போறேன். ஓகேவா? ஸோ வேற எதுவும் இல்லை. ஜஸ்ட் நான் சொல்றேன். இதோட கலர், டெக்ஸ்ட் கலர் என்ன? ஒயிட்டா? ஓகே. கலரும் ஒயிட்டு தான். அப்போ கலரும் நமக்கு தேவையில்லை. பார்டர் கலர் மட்டும்தான் நமக்கு தேவை. இந்த 2 பிக்சல் பார்டர் சாலிட் பார்டர் தான். ஸோ பார்டர் வந்து 2 பிக்சல் சாலிட் அண்ட் திஸ் கலர். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் இங்க இப்படி போட்டுட்டேன். இந்த 2 மட்டும் தான் டிஃப்ரெண்ட் 2க்கும். அப்போ நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் இதுல முதல்ல இதை எடுப்பேன். இங்கே போட்டுட்டேன். இந்த பேக்ரவுண்ட் கலரை இங்கேயும் தூக்கிட்டேன். இங்கே போட்டுக்கலாம். அடுத்தது பார்டரா எடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ லைன் ஆஃப் கோட் கொஞ்சம் மிச்சம். அதனால ஜஸ்ட் நான் இப்படி பண்ணிட்டேன். ஓகே. ஓகேவா? ஸோ எல்லாமே அப்ளை ஆகிடுச்சு. ஓகே. ஸோ எல்லாமே வந்துச்சா? இப்போ அடுத்தது இந்த இமேஜ். இது வந்து தனித்தனி இமேஜாகவும் வைக்கலாம், இல்லை ஓவரால் இமேஜ். ஆனால் தனித்தனியாக வைங்க, அதான் பெஸ்ட்டு. பட் நான் இப்போ கொஞ்சம் டைம் ஆகுறதுனால நான் இது மொத்தமாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? பட் ஆனால் நீங்கள் மொத்தமாக டவுன்லோட் பண்ணி வைக்காதீங்க. இது மட்டும் தனி இமேஜ். இது வந்து ஒரு பாக்ஸாக கிரியேட் பண்ணி அதுக்கு இந்த உள்ளுக்குள்ள இருக்க இமேஜை டவுன்லோட் பண்ணி அந்த பாக்ஸுக்கு வைங்க பேக்ரவுண்ட் இமேஜா. அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கும் இந்த உள்ளுக்குள்ள இருக்க இமேஜை வைங்க. தென் இங்கே ஒரு பாக்ஸை கிரியேட் பண்ணி அதை வைக்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்போதைக்கு இந்த இமேஜை மட்டும் நான் வச்சுக்கிறேன். நான் இந்த இமேஜை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ டைம் இதுக்காக. ஸோ நீங்கன்னா எல்லாமே வைங்க. ஓகே. எனக்கு ரெஸ்பான்சிவ் பண்ணணும். இப்போ ஆல்மோஸ்ட் 7. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த வேக்சின் இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் காப்பி. இது வந்து ரைட் எலமெண்ட். கரெக்டா? ஸோ ரைட் எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் வேணும். ஓகே. எஸ்ஆர்சியில் இதான் ஃபைல் பார்த்து எஸ் வச்சாச்சு. இந்த இமேஜுக்கு ஒரு கிளாஸை போட்டேன். டாப் ரைட் இமேஜ். ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டுக்கு அது ஓவராலா. ஸோ இந்த ஓவராலா டாப் முதல்ல அப்ளை பண்ணுமா? 100. கரெக்டா? ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த ஓவரால் எலமெண்ட்டுக்கு 100 அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது ஓவரால் ரைட் சைடோட பேரண்ட் எலமெண்ட். டாப் வந்து 100 பிக்சல். அதே மாதிரி இந்த இமேஜ் இந்த எலமெண்ட்ல இருந்து லெஃப்ட் எவ்வளோ இருக்குன்னா 124 பிக்சல். ஸோ அப்போ நான் வந்து மார்ஜின் லெஃப்ட் அந்த இமேஜுக்கு தான் அப்ளை பண்ணோம், இதுக்கு இல்லை. ஓகே. ஸோ மார்ஜின் 121 பிக்சல். 121 தானே?
ஓகேவா? ஸோ இங்க வந்துருச்சா? நமக்கு தேவையான இடத்துல கரெக்டா பொசிஷன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது மட்டும் இருக்கிறதா ஜஸ்ட் அசம்ஷன். இன்னும் இங்க இமேஜஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் வேணா கொண்டு வரலாம். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால இப்போதைக்கு அது வேணாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த செக்ஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே. இப்போ அடுத்தது இது வந்து 1024க்கு மேல, அதாவது இல்ல 996க்கு மேல இந்த மாதிரி ஸ்டைல் அப்ளை ஆகும். இப்போ நான் இதுவே வந்து இப்போ கீழே குறைச்சிட்டே வந்தேன்னா இதுவே அடி வாங்குது பாத்தீங்களா? இங்க அடி வாங்குது இல்ல? ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்க மார்ஜின் மார்ஜின் லெஃப்ட் அப்ளை பண்ணோமா? ஸோ இதுக்கு பதிலா ஜஸ்ட் ஃப்ளோட் ரைட்ன்னு கொடுத்துட்டு ரைட்ல இருந்து எவ்வளவு தூரம் அது இருக்கு இந்த இமேஜ் 110 111 இருக்கு ஆல்மோஸ்ட். ஸோ மார்ஜின் ரைட்ல இருந்து 111 பிக்சல். ஓகேவா? இப்போ இப்போ இங்கே பாருங்க 1300 வரும்போதே எனக்கு இந்த இமேஜ் வந்து ஓவர்லேப் ஆகுற மாதிரி வருது. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இமேஜ ஒண்ணு இதோட இமேஜோட சைஸை நம்ம குறைக்கணும் ஒரு வழி. இல்லை அப்படின்னா இங்க இருக்குல்ல கீழே டிஸ்பிளே ஃபிளக்ஸ் இல்லாம அந்த இமேஜை கீழே கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே கொண்டு வரலாம். 1300க்கே நமக்கு அந்த மாதிரி ஆகுது. ஓகேவா? ஸோ இங்க ஆனா இதோட டேபோட சைஸ் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 768 768 பிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நமக்கு 1300லேயே அது வந்து ஓவர்லேப் ஆகுதா? இந்த இதுவுமே மார்ஜின் லெஃப்ட்னு சொல்லாம ஜஸ்ட் டெக்ஸ்ட் சென்டர் வச்சிடலாம். அந்த ஒயிட் கேப் வராமல் இருக்கும். ஸோ மார்ஜின் லெஃப்ட்னு இல்லாமல் ஜஸ்ட் வந்து பண்ணலாம் 71 ஜஸ்ட் ஆடிங் ஒதுக்கி பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணோம். டோட்டலாக நான் வந்து இப்போ ஜஸ்ட் பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ண போகிறேன் அவ்வளோதான். ஸோ 1440 70 பிக்சல் தானே லெஃப்ட். ஸோ 1440 200 4.86. ஸோ margin left 4.86%. ஸோ அந்த 4.86 எப்படி வச்சுன்னு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஓகேவா? ஸோ எப்படி இருக்குன்னா இதில் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இன்னுமே கூட இது இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா? இதோட ஓவரால் பிக்சல் 1299, ரைட்? 1299 divided by 1440 into 100. அது போட்டால் எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அதான் அதோட வித்து. ஸோ இந்த வித்து கரெக்டா? ஸோ வித்து வந்து 90.208%. ஸோ இதை மட்டும் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுத்துட்டா ரெண்டு பக்கம் கலாக்க போகுது. அவ்வளோதான். நம்ம அதோட ரெஸ்பான்ஸை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் போகலாம். ஜஸ்ட் ப்ளஸ்
65 கண்டென்ட்ஸ் என்டர் கொடுத்துருவோமா? ஸோ இதுக்கு இது பேரண்ட் எலமெண்ட்ன்றதுனால இது செல்ஃபு போகாது. ஸோ நம்ம வேறு ஆப்ஷன் இல்லை. 4.86 அதுதான் வந்து மார்ஜின் லெஃப்டோட பர்சன்டேஜ். ஓகே, ஸோ இது வந்து எப்படி மெயின்டைன் ஆகும்? ஸோ இப்போ இந்த ஹெட்ரு வந்து மெயின்டைன் ஆகுது, பட் ஆனால் இந்த இமேஜ் வந்து அந்த மாதிரி மெயின்டைன் ஆகலை. கரெக்டா? ஸோ ஃப்ளோட் ரைட்டு. ஸோ இதுக்கும் இந்த இமேஜுக்கும் வேணும்னா நம்ம பர்சன்டேஜில் வித் அப்ளை பண்ணி பண்ணலாம். வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, எப்பயுமே பர்சன்டேஜில் வித் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா இப்போ இந்த ஹெட்ரு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிள், நான் இந்த இமேஜை மட்டும் இப்போதைக்கு ஜஸ்ட் டிஸ்பிளே பிளாக் கொடுக்குறேன். சாரி, டிஸ்பிளே நன் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஹெட்ரோட அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் என்ன இதுக்கு போனாலும் என்னோட ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறி போகுது. கரெக்டா? லெஃப்ட் ரைட் கேப் எடுத்து சென்டர் வந்து அது கரெக்டாக எடுத்துக்கிது. ஏன் அப்படின்னா, நான் அதோட வித்தை வந்து பிக்சல்ல கொடுக்காம பர்சன்டேஜில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் பர்சன்டேஜில் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் பெருசாக அதோட வித்தில் இல்லை அதோட ரெஸ்பான்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணதை கம்மி பண்ணலாம். இல்லைன்னா நமக்கு எப்படி இமேஜ் வந்து ரொம்ப கிட்டே வரும்போது, அதாவது இங்க 1300 வரும்போது இவ்வளோ இது இங்க வந்து அடி வாங்குது இல்லை, இவ்வளோ தூரம் இந்த ஒயிட் கேப் வருது, இது இங்க வந்து ஒட்டிக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல. ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணணும், நம்ம வித்தை வந்து பர்சன்டேஜில் அப்ளை பண்ணால் பெஸ்ட்டு. மைக் கால் பண்ணி ஏதோ பேச ட்ரை பண்ணுறீங்களா? சம்போன் வாய்ஸ் ஓகே ஓகே வாய்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதா? ஓகே, ஸோ நீங்கள் வித்து வந்து பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இமேஜை டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ல இருந்து 1300க்கு கீழேயே வந்து நான் வந்து இங்கே கீழே கொண்டு வர போறேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் மீடியா கூட ஆட் பண்றேன். அட் மீடியா மேக்ஸ் வித் 1300 பிக்சல். கரெக்டா? எனக்கு ஏன்னா 1300க்கு கீழே எனக்கு வந்து என்னோட அந்த இமேஜ் வந்து சைடில் லெஃப்ட்ல இருக்கக்கூடாது, கீழே வரணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இந்த எலமெண்ட் லெஃப்ட்ல வர்றதுக்கு ரீசன் என்ன? நம்ம இது ரெண்டுக்கும் காமனா ஒரு பேரண்ட் எலமெண்ட் கொடுத்து டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்து அதுக்கு இந்த ஐ மீன் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அந்த பேரண்ட் எலமெண்ட் கொடுத்து அதுக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்ததுனால இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னால. கரெக்டா? இப்போ இதுவே நான் அந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸை எடுத்துட்டேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துருமா? அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த பேரண்ட் எலமெண்ட்டை கால் பண்ணி, ஸோ இது ரெண்டுக்கும் பேரண்ட் எலமெண்ட் இது டாப் செக்ஷன் பேரண்ட் எலமெண்ட். கரெக்டா? ஸோ அந்த எலமெண்ட்டை இந்த மீடியா குறிப்புள்ள கால் பண்ணி டிஸ்பிளே ஃப்ளக்ஸை ஜஸ்ட் டிஸ்பிளே பிளாக்னு நான் மாற்றிடுவேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நான் மாற்றிட்டேன் அப்படின்னா 1300க்கு கீழே இந்த எலமெண்ட் எனக்கு இங்கே வந்துடும் கீழே. இது நம்ம ஃப்ளோட் ரைட் கொடுத்துருக்கிறதுனால இங்கே இருக்கு, பட் நமக்கு ஃப்ளோட் லெஃப்ட் வேணுமா? ஸோ அப்போ அந்த இமேஜை நம்ம கால் பண்ணி இங்கே ஸ்டைல் எழுதணும். ஃப்ளோட் வந்து நமக்கு லெஃப்ட் வேணும். ஸோ அப்போ ஃப்ளோட் லெஃப்ட். அடுத்தது இந்த மார்ஜின் ரைட் வந்து நமக்கு தேவையில்லை. மார்ஜின் ரைட் வந்து 0 பிக்சல். ஏன்னா நமக்கு லெஃப்ட் ரைட் சைடு இருந்ததுனால மார்ஜின் ரைட் அப்ளை பண்ணோம். இப்போதான் லெஃப்ட் வந்துருச்சு இல்லை.
ஸோ அதனால நமக்கு மார்ஜின் ரைட் தேவையில்லை, அதனால நான் 0 பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்கே வந்துருச்சு. இப்போ ஆனால் நமக்கு ரைட் சாரி லெஃப்ட் ரைட் நம்ம போனால் இப்போ ரைட் லெஃப்ட் நமக்கு தேவை. ஏன்னா இங்கே இங்கே பாருங்க இது இப்போ ஓட்டிச்சா, அப்போ ஷேர் பண்ணியிருக்கீங்க anything? Join with another mute. Fine, fine. Okay, no problem. So margin left வந்து 70 இருந்துச்சு கரெக்டா, 70 பிக்சல். ஓகே, ஸோ இந்த இமேஜ் இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இந்த பேக்ரவுண்ட் ஓவரால் பேக்ரவுண்ட் இமேஜுக்குமே ஃபிக்ஸ்டாக வித்து கொடுத்ததுனால தான் இது இங்கே வரும்போதும் இது இங்கே கீழே வரல. நம்ம அதுவுமே பர்சன்டேஜில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது வரும். ஓகேவா? இப்போ நம்ம டேரெக்டாக டேபே ட்ரை பண்ணுவோமா? டேரெக்டாக 768க்கு எழுதுறது எப்படின்னு. ஸோ 768 இது வந்து 768 டேபுக்கு. ஓகே, நடுவில் இருக்க பிக்சல்லாம் இப்போதைக்கு விட்டுடலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா டேரெக்டாக டேபுக்கு எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ மீடியா 768 பிக்சல். பட் நான் பிட்வீன்ல என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 768ல இந்த எலமெண்ட் இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இது சைடில் வரக்கூடாது, கீழே கீழே வரணும். ஸோ அப்போ நான் வந்து இந்த டிஸ்பிளே பிளாக்கை மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ இதை வந்து இப்போதைக்கு நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ டிஸ்பிளே பிளாக் கொடுத்தா கீழே கீழே வந்துடும். அடுத்தது இந்த இமேஜுக்கு ஃப்ளோட்டு இதெல்லாமே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஐ மீன் ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு வந்துடும். அண்ட் லெஃப்ட்ல இருந்து 70 பிக்சல் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது லெஃப்ட் 70 பிக்சலாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை பாருங்க. இந்த எலமெண்ட்டு சேம் கலர் தான் இருக்கு, சேம் ஃபாண்ட் ஃபேமிலி. ஆனால் ஃபாண்ட் சைஸ் வந்து 18 பிக்சல் தான் இருக்கு. ஓகேவா? நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த எலமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைட்டில். ஸோ இந்த எலமெண்ட்டோட ஸ்டைல் ஃபாண்ட் சைஸ் 24 இருக்கு, ஆனால் நமக்கு 18 தான் வேணும் டேப்ல. கரெக்டா? ஸோ நான் இப்போ இந்த எலமெண்ட்டை கால் பண்ணி ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல். ஓகே, ஸோ இது அப்ளை பண்ணியாச்சு. இதோட டாப் எவ்வளோ? 31 தான் இருக்கு. ஆனால் நம்ம இங்கே எவ்வளோ அப்ளை பண்ணுறோம்? அப்ளை ஆகுது 101 பிக்சல் அப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம அதை வந்து 31 மாற்றணும் இந்த பேரண்ட் ஓவரால் லெஃப்ட் எலமெண்ட். ஸோ இதை வந்து ஆர்ஜின் டாப் வந்து 31 பிக்சல். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது இந்த எலமெண்ட். இதோட ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 36. மற்றபடி லைன் ஹைட் 43 இருக்கு, டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்புறம் இதோட டாப் வந்து 40 60 36 43 ஸ்கொயர் பிராக்கெட் வந்துச்சா? ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து அந்த செகண்ட் எலமெண்ட். கரெக்ட், செகண்ட் எலமெண்ட் இதுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து 36. ஃபாண்ட் சைஸ் 36 பிக்சல். இதோட லைன் ஹைட் வந்து 43 சம்திங் வந்துச்சு. 43.8 நம்ம 44 வச்சுக்கலாம். 44 பிக்சல். மார்ஜின் டாப் 40 அந்த லெஃப்ட் விட்ட பார்த்தீங்களா 50 பிக்சல் இருக்கா? டாப் வந்து 40 பிக்சல், லெஃப்ட் வந்து 50 இருந்துச்சு. பட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம வந்து மார்ஜின் லெஃப்ட் வந்து பேரண்ட் எலமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணோம். கரெக்டா? இங்க பார்த்தீங்கன்னா 70 பிக்சல் அப்ளை ஆகும் லெஃப்டோட பேரண்ட். ஸோ அப்போ இதுக்கு
margin left இங்கே தான் left element. ஸோ இதுக்கு margin left வந்து 50 pixel. ஓகே, ஸோ டேட்டா நான் இதை வந்து 768 வச்சுக்கிறேன். 768 மேபி விசிபிலிட்டிக்காக ஜூம் இன் பண்ணிக்கிறேன். எஸ் ரெஃப்ரெஷ். ஓகேவா, இதோட சைஸ்லாம் கம்மியாயிடுச்சு. இது ரெண்டும் நம்ம அப்ளை பண்ணோம். இது ரெண்டோட சைஸும் கம்மியாயிடுச்சு. இப்போ வேணும்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் 18. ஸோ இங்கே பாருங்க, மேக்ஸிமம் வித் 768க்கு அதோட ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல் அப்ளை ஆகுது. ஓகே, ஸோ அது நம்ம அப்ளை பண்ணது அப்ளை ஆகுது. இப்போ இன்னும் இதுக்குள்ள அப்ளை பண்ணலாமா? அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. டிஸ்கிரிப்ஷனுக்கு டிசைன்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 pixel 24 line rate. Okay, font size 20 pixel, line height 24 pixel. Right order top 40 pixel. Margin top 40 pixel. ஓகே, இந்த பட்டனுக்கு எதாவது குறைச்சிருக்காங்களா? ஹைட்டு குறைச்சிட்டாங்க, வித்தும் குறைச்சிட்டாங்க. வித்து 175, ஹைட் 64, ஃபாண்ட் சைஸ் 20 தான். ஓகே, 25, 64. பட்டன் எங்க இருக்கு? பட்டன் இதுக்கு ரெண்டுக்கும் ஃபாண்ட் சைஸ் அண்ட் வித் ஹைட் குறைச்சிட்டாங்க. வித் வந்து 175 பிக்சல், ஹைட் வந்து 64 64, ஃபாண்ட் சைஸ் வந்து 20. எஸ் பண்ணலாம். ஸோ இந்த பட்டனோட சைஸ் இப்போ 175 64 வந்துருச்சு. ஃபாண்ட் சைஸும் 20 பிக்சல் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ அந்த கேப் 20 தான் மெயின்டைன் ஆகுது. இங்கே எவ்வளோ இருக்கு? 20 தான் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ இந்த ஓவரால் பேக்ரவுண்ட் இமேஜோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1547 இருக்கு. ஸோ இதுக்கு இன்னொன்று பண்ணலாம். ஜஸ்ட் இங்கே நம்ம ஹைட் கொடுத்தோம்ல 1024 அப்படின்னு சொல்லிட்டு, சிம்பிளா ஆர்டவுன் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இது பேரண்ட் எலமெண்ட் தானே, அந்த டாப் செக்ஷனோட பேரண்ட் எலமெண்ட். கரெக்ட். நான் இப்படி ஆர்டவுன் கொடுத்து பேரண்ட் பேரண்ட்டுக்குள்ள தான் நம்ம ஆக்சுவலாக வைக்கிறோம். இல்லையா, வெளியே இருக்கு. இல்லை, உள்ளதான் இருக்கு. பேரண்ட் எலமெண்ட் இது, அதுக்குள்ளதான் ஆக்சுவலாக இருக்கு. ஸோ பேரண்ட் எலமெண்ட்டோட ஹைட்டு பர்சன் கொடுத்தா பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் கம்பேட்டபிள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எடுத்துக்கிறா டிஸ்பிளே பிளாக்ன்றதுனால டிஸ்பிளே பிளாக் நம்ம பார்த்தும்போது அது வந்து ஹைட் எடுத்துக்கோங்க 100%. டிஸ்பிளே பிளாக். ஸோ
default static, right? Static is static mode. Static comma. Okay, position static. Display black. Okay. ஓகே. ஸோ வேணும்னா லைன் பிளாக் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதில் ஒன்று என்னன்னா, இப்போ இந்த பேரண்ட் இப்போ நான் என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு அதாவது எல்லா எலமெண்ட்டும் அந்த பேரண்ட் எலமெண்ட்குள்ளே தானே இருக்கு. ஸோ அப்போது அந்த சைல்டு எலமெண்ட்டோட ஓவரால் ஹைட்டு இல்லை அந்த மார்ஜின் டாப்பு லெஃப்ட்டு, ஸோ இதெல்லாம் சேஞ்ச் ஆகும்போது பேக்ரவுண்டில் இருக்க அந்த இமேஜில் பேக்ரவுண்டில் நம்ம ஏதாவது கலர் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட ஹைட்டும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளோட சைல்டு எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ண ஸோ நம்ம இந்த டிஸ்பிளே பிளாக் வந்து மாற்றுறதுனால என்ன அஃபெக்ட் பண்ணுது. இதே டிஃபால்ட்டாக இருக்கும்போது நான் ஹைட் எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் வந்து இருக்கும், எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ டிஸ்பிளே பிளாக்ன்றதுனால அது வந்து இந்த இமேஜை மட்டும் ஒமிட் பண்ணும். 768 ஆர் 768. ஓகே. ஸோ பட் அது இன்லைன் பிளாக்னு கொடுத்தா அது ஒர்க் ஆகும். வேணும்னா அதை அப்ளை பண்ணுவேன், இல்லைனா ஃபைன், நோ ப்ராப்ளம். இல்லை நம்ம இன்லைன் பிளாக்னு கொடுக்காம இது வந்து ஆக்சுவலி இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகுது. ஓகே, அந்த இமேஜோட ஓவரால் ஹைட்டே முடிஞ்சிடுச்சு இந்த இடத்துல. ஸோ அது வந்து ரிப்பீட் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ பெட்டர் நம்ம அதோட ஹைட் அப்ளை பண்ணி ரிப்பீட் ஆகாமல் விடுறதா பெட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேக்சினுக்கு கீழே இந்த இது முடிஞ்சிடுச்சு இந்த இடத்துல கட்டு. பட் அந்த இமேஜே ரிப்பீட் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ நமக்கு ரிப்பீட்டில் ஆகக்கூடாது. கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டில் ஆகாது, ஜஸ்ட் அதோட ஹைட் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம எப்பயும் போல போயிட்டு அந்த இமேஜோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவோம். ஹைட் எவ்வளோ இருந்துச்சு? இங்கே 1024, இங்கே 1547 டேபுக்கு. பேரண்ட் எலமெண்ட்டை டாப்பில் போட்டுக்கிறேன். இதோட ஹைட் 1247. ஸோ இப்பயுமே ரிப்பீட் ஆகுது. நம்ம அந்த இமேஜை ரிப்பீட் ஆகுறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பேக்ரவுண்டுக்கு பார்த்தோம்ல, பேக்ரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட். எப்படி வந்து பேக்ரவுண்ட் சைஸ் கண்டென்ட் கவர் கொடுக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி கவர் கொடுத்தா கவர் ஆகிடும். இது வந்து இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகாம அந்த ஒரே இமேஜை பெருசு பண்ணி நம்மளோட வித் அண்ட் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பெருசு பண்ணி விட்டுரும். ஓகே. ஸோ ஜஸ்ட் இந்த கண்டென்ட்க்கு பதிலாக கவர் பண்ணிக்கிறோம் என்னோட ஓவரால் வித்தை. ஸோ அதனால கவர் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ
இப்போ இந்த இமேஜஸ் இது எல்லாமே டேபுக்கு ஏத்த மாரி கொண்டு வந்தாச்சு. ஸோ இதே மாரி தான் வந்து மொபைலுக்கும். நம்மளோட மொபைலுக்கு சேம் இதே மாரி தான் இருக்கு. ஸ்டைல் எல்லாமே பார்க்கறதுக்கு. பட் எல்லாத்தோட எலமென்ட்டோட சைஸும் கம்மியாகுது. இதோட ஃபாண்ட் சைஸ், இதோட டாப்பு, இதோட லெஃப்ட்டு. ஸோ இந்த மாரி விஷயங்கள் தான் கம்மியாகுது. ஸோ நம்ம வேணும்னா ஜஸ்ட் இதே மாரியே மேக்ஸிமம் இது 768 மாரியே இந்த இதோட சைஸ் என்ன ஓவரால் சைஸ் 375. ஸோ அப்போ 375ன்னு போட்டு என்னென்ன ஸ்டைல் இருக்கோ அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல இன்னொரு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். இங்க டிசைன் 3 சைஸ்க்கு குடுத்துருக்காங்க. 1440 இங்க 768 768 இங்க 365 சாரி 375. ஸோ 3 சைஸ் தான். ஆனா இதோட பிட்வீன் கேப்ல நெறைய சைஸஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்டின்னா, அதுக்கு டிசைன்லாம் ஒரு இதுக்கும் தரமாட்டாங்க. ஸோ ஆஸ் எ டெவலப்பரா நம்ம தான் அத பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு ரேஞ்ச் இருக்கு. மொபைல் டிவைஸ் அப்டின்னா 360 தான் மினிமம். அதுதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். 360ல 576 அதாவது போர்ட்ரைட் மோட்ல நான் சொல்றேன். 360 576 பிக்சல் வரைக்கும் போர்ட்ரைட் மோட்ல மொபைல் இருக்கும். இதுவே லேண்ட்ஸ்கேப்புக்கு போச்சுன்னா, ஒரு 650, 700 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? மொபைலுக்கு. ஸோ அப்போ இந்த மொபைல்ல இருக்க இந்த ஃபாண்ட் சைஸு, இது என்ன ஃபாண்ட் சைஸ் இருக்கோ, அது எல்லா ஃபாண்ட் சைஸையும் இல்ல அதோட சைஸ், அதோட லைன் ஹைட்டு, அதோட டாப்பு, லெஃப்ட்டு இது எல்லாமே நீங்க இந்த 360 576 வரைக்கும் சேம் அத அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி இப்போ 576க்கு மேல என்ன பண்றது அப்டின்னா, நமக்கு இங்க டேப் இருக்கு. ஸோ அப்ப 576க்கு மேல இல்ல ஒரு 650 வரைக்கும் இந்த இந்த லுக்க நம்ம மெயின்டெயின் பண்ணாவே நல்லாருக்கும் பார்க்க. ஸோ அதுக்கு மேல 768க்கு மேல போகும்போது இந்த டிவைஸ்க்கு ஐ மீன் டேப் ஆரம்பிச்சிரும். இல்ல ஒரு 700க்கு மேலேயே. ஸோ அப்போ அந்த ஒரு 700 இல்ல 768 768 பிக்சல். ஸோ அதுக்கு மேல போகும்போது, அதுக்கு மேல அதுலருந்து ஒரு 996 இல்ல 1024 பிக்சல். அதுவரைக்கும் இந்த டேப்ல என்னென்ன ஸ்டைல் அப்ளை ஆகுதோ, இதோட ஃபாண்ட் சைஸ், இதோட டாப், லெஃப்ட் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன அப்ளை ஆகுதோ, அத நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அத மெயின்டெயின் பண்ணாவே லுக் பார்க்க நல்லாருக்கும். எல்லா பிக்சல்லயும். அந்த பிட்வீன்ல இருக்க கேப்ல இருக்க பிக்சல்ல. இதுவே 1024க்கு மேல நம்ம இந்த சைஸ மெயின்டெயின் பண்ணணும். இதுல இருக்க இந்த ஃபாண்ட் சைஸ் அதெல்லாம். சம் கேஸஸ் இப்போ இந்த இமேஜ்லாம் இது 1440க்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்ப 1440க்கு மேல இது பிரச்சனை இருக்காது. ஆனா அதுக்கு கீழ இந்த இமேஜ் 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்கிச்சா? ஸோ அதாவது இப்போ இத அப்படி பண்ணனா, இங்க பாருங்க. 2ம் இங்க ஒண்ணு ஒண்ணு ஒட்டிக்கிச்சா? இங்க நெறைய கேப் வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னா, அப்ப என்ன பண்ணலாம்னா, அதுக்கு நெறைய வழிகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாரி இந்த இந்த இமேஜுக்கு, இந்த பட்டனுக்கு, இதுக்கெல்லாம் எல்லா வித் அண்ட் ஹைட் எங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ, அங்கலாம் நீங்க வந்து பெர்சன்டேஜ்லாம் அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா, உங்களோட ஓவரால் ஸ்க்ரீன் சைஸ் என்ன இருக்கோ, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பெர்சன்டேஜ் வந்து அப்ளை ஆகும். இப்போ ஓவரால் ஸ்க்ரீன் சைஸ் ஒரு 1300னா, அதுல 10% இந்த இமேஜ் வந்து இருக்கணும். அப்படின்னு நீங்க வித் செட் பண்றீங்கன்னா, அந்த 10 ஓவரால் அப்ப 1300ல 10% எவ்வளோ? அப்படின்னு தான் இந்த இது எடுத்து கால்குலேட் பண்ணி நமக்கு குடுக்கும். ஸோ அந்த பெர்சன்டேஜோட ஒரு இம்பார்ட்டன்ட்டே அதுதான். நம்மளோட ஓவரால் ஸ்க்ரீன் சைஸ்க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இந்த இமேஜ் அப்படின்ற மாரி தான் கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்ப பெர்சன்டேஜ்ல அப்ளை பண்ணா, நமக்கு இந்த 1300ல ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்கிறது, இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் ஒட்டிக்கும். அதாவது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு 1200, 100 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அப்பயுமே அந்த 1024 வரைக்கும் போகுமான்னு கேட்டா கிடையாது. இந்த நடுவுல 1200 வரைக்கும் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பட் சம்டைம்ஸ் 1200க்கு மேலயும் நமக்கு இந்த மாரி ஓவர்ஃப்ளோ ஆகலாம். இல்ல 1200க்கு கீழயும் ஓவர்ஃப்ளோ ஆகலாம். ஓகே. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம்னா, வேற ஆப்ஷனே கிடையாது. நம்ம வந்து அதாவது இதோட ஃபாண்ட் சைஸ், இதோட விட்த், ஹைட்டு ரொம்ப குறைக்காம, இப்போ எக்ஸாம்பிள் ஆ லேப்டாப்ல இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து 24. இதுவே டேப்ல பார்த்தோம் அப்படின்னா 18 பிக்சல் இருக்கு.
அப்போ இதோட மிட் ஃபாண்ட் சைஸ் என்னவோ அதை நம்ம எடுத்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு இதோட ஃபாண்ட் சைஸு, ஸோ அப்புறம் இதுக்கு ஃபாண்ட் சைஸ், இதோட வித்து ஹைட்டும் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்களாவே கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கணும். அந்த மாதிரி மாடிஃபை பண்ணும்போது இந்த ஓவர்ஃப்ளோ ஆகுறது நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லா பிக்சலுக்கும் நம்மளால வந்து ரெஸ்பான்சிவா நம்ம டிசைனை ரெடி பண்ண முடியும். ஓகே, ஸோ எப்பயுமே ஒரு டிசைன் அப்படிங்கிறது இந்த 3 டிவைஸ்க்கு எக்ஸாக்டா ஒரு 3 வித்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பிட்வீன் கேப் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மொபைல் அப்படின்னா இந்த இதுதான் மினிமம், இது 360 தான் மினிமம், மேக்சிமம் 576. டேப் அப்படிங்கிறது 768ல ஸ்டார்ட் ஆகும். அப்போ 576க்கும் 768க்கும் நடுவுல மொபைலோட போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் போகும். மொபைல நம்ம நேரா வைக்காம சாட்சி சைட்ல சாட்சி வச்சோன்னா எப்படி இருக்கும், அதுதான் லேண்ட்ஸ்கேப். ஸோ அப்போ அந்த லேண்ட்ஸ்கேப் மோடுல அந்த கேப் வந்து கவர் ஆகும். அதாவது 768 அதுக்கும் கீழே 576லேருந்து 768 வரைக்கும் அந்த கேப் வந்து லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு வரும். ஓகேவா? ஸோ 768க்கு மேலே டேப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்க இருந்து 1024 வரைக்குமே டேப் இருக்கும். டேபோட அந்த சைஸஸ் இருக்கும், லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் எல்லாமே. ஓகேவா? ஸோ அப்போ 1024க்கு மேலே ப்ளஸ் ஒரு 1200 300 வரைக்கும் நம்ம வந்து அந்த டேபோட போர்ட்ரேட் மோட தாண்டி லேண்ட்ஸ்கேப் இருக்கும்ல. ஸோ அப்போ அந்த லேண்ட்ஸ்கேப் ஒரு 1200 வரைக்கும் கவர் ஆகும் சம்டைம்ஸ் சம் டிவைசஸ். ஸோ அப்போ நம்ம ரெண்டுக்கும் மிட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லேப்டாப்பும் நம்மளால அப்ளை பண்ண முடியாது, லேப்டாப்ல அப்ளை ஆகிற சைஸும் டேப்ல இருக்க சைஸும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ ரெண்டுக்கும் மிடில் இருக்க சைஸ் எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணி அதை ஓவர்ஃப்ளோ ஆகாம நம்ம தடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பிட்வீன் கேப்ல நமக்கு எக்ஸாக்டா டிசைன்ல இருக்க மாதிரி பண்ண முடியாது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது இப்போ இப்போ இந்த கண்டென்ட்டுக்கும் எக்ஸாக்டா கேப்னு பார்த்தா ஒரு 74 பிக்சல் இருக்கு. ஆனா அந்த 74 பிக்சலை எல்லா இதுலயும் நம்மளால எல்லா சைஸ்லயும் மெயின்டைன் பண்ண முடியுமானா வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஸ்கிரீன் சைஸ் 1440க்கு 74 கரெக்டா இருக்கும். ஒரு பிக்சல் இன்க்ரீஸ் ஆனாலும் இங்க நடுவில் கேப் இன்க்ரீஸ் ஆயிடும்ல, கரெக்டா? நடுவில் கேப்போ இல்லை இந்த எலமெண்டோட வித்தோ இல்லை இதோட வித்தோ ஏதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஸ்கிரீன் சைஸ் மாறுது. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது எக்ஸாக்டா அதை மெயின்டைன் பண்ண முடியாது. பட் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த லுக்கை மெயின்டைன் பண்ண முடியும். நமக்கு பார்த்தா தெரியும்ல, இப்போ இதுக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டா இவ்வளவு கேப் நம்ம மெயின்டைன் பண்ணோம். இதோட டாப்புக்கும் இதுக்கும் அப்ராக்சிமேட்டா நம்ம ஆல்ரெடி எக்ஸாக்டா அந்த டிவைஸ்க்கு சைஸுக்கு எழுதியிருப்போம். பட் அந்த பிட்வீன்ல மட்டும் எக்ஸாக்டா அந்த இது வந்து ஒரு லுக் வைஸ் பார்க்க வந்து நல்லா இல்லை வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒட்டிக்கிட்டு இல்லை ஓவர்ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்ற சுச்சுவேஷன்ல அதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு சில ஸ்டைல்ஸ் வந்து நம்மளே வந்து மாத்திக்கலாம். பட் ஆனா அது எப்பயுமே இப்போ லேப்டாப்புக்கும் டேபுக்கும் பிட்வீன்ல அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவுல இருக்க அந்த சைஸ் எடுத்துக்கணும். லேப்டாப்போட சைஸும் எடுத்துக்கூடாது, டேபோட சைஸும் எடுத்துக்கூடாது, ரெண்டுக்கும் பெட்ல இருக்கிறது எடுத்துக்கணும். இல்ல அந்த நான் ரேஞ்ச் சொல்லலாம், 768ல இருந்து 1100 அந்த வரைக்கும் வந்து டேபே வந்து இருக்கும். டேபோட லேண்ட்ஸ்கேப் எல்லாமே. ஸோ அப்போ அந்த இதெல்லாம் டேபோட நீங்க ஃபாண்ட் சைஸ் இல்லை அதோட ஸ்டைல் என்னவோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி தான் மொபைலும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா எந்த பேஜ் ஆனாலும் ரெஸ்பான்சிவ் பண்ண முடியும். இதுல இங்கேயே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து ஒரே ஒரு செக்ஷனுக்கு தான் நான் வந்து எழுதியிருக்கேன். கரெக்டா? அந்த ஒரு செக்ஷன்லயுமே ஒரு 2 டைட்டில், ஒரு டிஸ்கிரிப்ஷன், 2 பட்டனு, ஒரே ஒரு இமேஜ், இதுதான் எழுதியிருக்கேன். ஸோ மீடியா கொரி யூஸ் பண்றதுனால எனக்கு இவ்வளவு கோட்ஸ் வருதா, இவ்வளவு கோட் எழுத வேண்டியதா இருக்கு. இதுவே நான் பூட் ஸ்ட்ராப் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, நம்ம அடுத்து அதான் பார்க்க போறோம். அது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இவ்வளவு கோட் எழுதணும்னு அவசியம் இல்லை. இதுலயே பாதிதான் கோட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணும்போது ஸோ அது வந்து நமக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணும் இந்த மீடியா கொரியை குறைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம அந்த ஒரு பேரண்ட் எலமெண்ட் வச்சு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம்ல, ஒரு எலமெண்ட்டை பக்கத்துல வர வைக்கிறதுக்கு, திருப்பி அதை கீழே வர வைக்கிறதுக்கு மறுபடியும் அந்த எலமெண்ட்டை கால் பண்ணி டிஸ்பிளே பிளாக்னு மாற்றி அதுக்கப்புறம் அதுக்கு சில ஸ்டைல் அப்ளை பண்ணணும். அப்புறம் டேபுக்கு மொபைலுக்கு போகும்போது வேற ஏதாவது மாற்றணும்னா மாற்றணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த பூட் ஸ்ட்ராப் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அது ஈஸியாக ஒரே ஒரு கிளாஸ் நேம் மட்டும் நம்ம ஆட் பண்ணோம்னா, ஜஸ்ட் நான் HTML அந்த கிளாஸ் நேமை மட்டும் நான் போட்டுட்டேன்னா மாத்திட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அதை மாத்தி கொடுத்துரும். நான் CSSல கை வைக்கவே தேவையில்லை.
ஸோ அப்படின்னா இப்போ வெறும் பூட் ஸ்டாப் மட்டும் யூஸ் பண்ணா நம்ம ரெஸ்பான்சிவே பண்ண தேவையில்லையா, மீடியா குறையும் எழுத தேவையில்லையா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. மீடியா குறையும் எழுதணும். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஹாஃப் ஆஃப் த ஒர்க் கம்மியாகும். இப்போ ஒரு இந்த மீடியா குறைக்கு ஒரு ஒரு 50 லைன் எழுதிருக்கீங்க அப்படின்னா ஒரு 20 லைன் எழுதினா போதும். அப்படிதான் இருக்கும் பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணும்போது. 10லேருந்து 20 லைன் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் அந்த பூட் ஸ்டாப்போட ஒரு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம பூட் ஸ்டாப் தான் பார்ப்போம். பட் மீடியா குறை யூஸ் பண்ணியும் பண்ண முடியும். அதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நிறைய கோட் எழுதணும். அவ்வளவுதான். லைன் ஆஃப் கோட்ஸ் வந்து ரொம்ப போய்க்கிட்டே இருக்கும். ஒரு செக்ஷனுக்கே கிட்டத்தட்ட 150 வந்துருச்சுல. ஸோ இன்னும் நான் ஃபுல் பேஜும் பண்ணனா அப்ப எவ்வளவு லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கும் பார்த்துக்கோங்க. பட் இதுவே நான் பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணேன்னா பாதிக்கு பாதி எனக்கு குறையும். அதுலயும் மெயினா இந்த ரெஸ்பான்சிவ் பண்ற மீடியா கோரி எழுதுறதுல எனக்கு நிறைய வேலை மிச்சமாகும். நிறைய கோடு எழுதுறது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து அதை பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நீங்க மீடியா கோரி யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஆனா பூட் ஸ்டாப் மட்டும் பத்தாது, மீடியா கோரியும் வேணும் ரெஸ்பான்சிவ் பண்ண. ஓகே. ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் இப்போ ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீடியா கொரியை மட்டும் யூஸ் பண்ணி. இதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா?